ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆரோ விளாக்ஸ். என்ன ஆரோ, எங்கே கிளம்புற, எங்கேயோ போய்கிட்டு இருக்கியே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. தெரியும், இருந்தாலும் நிறையா பேர் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. ஊட்டி போய்கிட்டு இருக்கேங்க. தனியாக வா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக இல்லைங்க. நானும் லாஸ்ட் டைம் மூணார் விளாக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருப்பாரு. நானும் அவரும் தாங்க வழக்கம் போல் மறுபடியும். இங்கேருந்து நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, ஆட்டையம்பாளையம் ரிங் ரோடுன்னு ஒன்று இருக்குங்க, அவினாசிக்கு முன்னாடி. அங்கே போய்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுவார். அவர் ஈரோட்லேருந்து வராருங்க. வந்துட்டு அப்படியே அவரை பிக் பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் ஒன்றா கிளம்புறதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சுங்க. வேகமாகவே கிளம்புனா தாங்க நம்ம ஹில்ஸ் ஏறும்போது அந்த மிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு நல்லா ஜில்லுன்னு காற்று அதெல்லாமே நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதனால் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி நான் 3:30க்கே கிளம்பிட்டேன். வண்டி செயின் லூப் பண்ணவே இல்லைங்க. செயின் லூப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டும் நல்லா தூங்கிட்டார். நாங்கள் பிளான் பண்ணது 5 மணிக்கு ஆட்டையம்பாளையத்தில் மீட் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணோங்க. கடைசியாக பார்த்தா அவர் எந்திரிச்சது லேட் ஆயிடுச்சு. நான் வேகமாக எந்திரிச்சிட்டேன். ஆனால் செயின் லூப் பண்ணிட்டு வண்டி க்ளீன் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. பெட்ரோல் வேறு போடணுங்க. டேங்க் ஃபில் பண்ணணும். பத்தாது கண்டிப்பாக. இங்கேயே ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து இங்கே வருதோ பெட்ரோல் பங்கு, அங்கே நிப்பாட்டி பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ணிட்டு போயிடணுங்க. வந்துருச்சுங்க. ஓகேங்க, நான் பெட்ரோல் போட்டுட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கொஞ்சம் விழிஞ்சதுக்கப்புறம் கன்னியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்டு வந்துட்டாருங்க. ஃப்ரெண்டை நம்ம முன்னாடியே மீட் பண்ணிட்டோம். பார்த்துட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோங்க. இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன். நாங்கள் வர்ற வழியிலேயே இன்னொரு அண்ணாங்க, பின்னாடியே ஒரு அண்ணா ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ஒரு அண்ணா ராயல் என்ஃபீல்டில் வந்தார். ஃப்ரெண்டு அவர் கூட பேசிட்டு வந்துட்டுருக்காருங்க. அந்த அண்ணன் ஊட்டி தான் போவார்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுதுங்க. வந்துட்டாங்க. வந்துட்டாங்கங்க பின்னாடி. பாருங்க, மிரரில் பாருங்க, தெரியும். ஹாய் கைஸ், நம்ம இப்போ அன்னூர் வந்துட்டோங்க. அன்னூர் வந்துட்டு ஒரு பேக்கரில் அப்படியே டீ சாப்பிட்டு வடை சாப்பிட்டு, இதான் நம்ம ஸ்குவாட். அண்ணா புதுசாக வந்திருக்கிறாரு. இந்த அண்ணா அவர் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த அண்ணா தாங்க பின்னாடி வந்தது. அப்படியே இப்போ 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். 3 பேரும் ஒன்றா போய்கிட்டு இருக்கிறோம். அண்ணா ஒரு ஹாய். அண்ணா சதீஷ் அண்ணா, சதீஷ் அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய். ஹாய் ஹாய் ஹாய். க்ளவுஸ் மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அண்ணா. ஹாய்ண்ணா. ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு அப்படியே A to B போய் சாப்பிட்லான்னு சொன்னார். அண்ணன் தான் சொன்னார். ஓகேங்க, கிளம்பலாம். நம்ம வண்டியில் கூலண்ட் ஆயில் கூட நான் கவனிக்கலைங்க. கூலண்ட் ஆயில் கம்மியாக இருக்குது. மினிமம் லெவலுக்கு போயிடுச்சுங்க. சரி, போகிற வழியில் ஏதாவது KTM ஷோரூம் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் காட்டுருங்க. மேட்டுப்பாளையம் KTM ஷோரூம் மாற்றலான்னு பார்த்தோம்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. ஷோரூம் கண்டிப்பாக இருக்காது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்மளே வாங்கி மாற்றிடலாமான்னு பார்த்தேன். கடையும் இன்னும் ஓப்பனாக 9 மணி ஆகுங்க. மினிமம் லெவலில் இருக்குது. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஊட்டி மேலே ஏறிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. இங்கேருந்து மேட்டுப்பாளையம் ஒரு 9 கிலோமீட்டருக்கு அடிச்சுங்க. மேட்டுப்பாளையம் போய் அங்கேருந்து அப்படியே நம்ம ஊட்டி மேலே ஏற ஆரம்பிச்சிடலாங்க. நல்லாயிருக்கு. யாருன்னே தெரியாதுங்க அந்த அண்ணா. நாங்கள் பாட்டுக்கு 2 பேர் வந்தோம். பார்த்தா சடனாக சைடு மிரரில் பார்த்தேன் பின்னாடி ஒரு அண்ணா. நான் கூட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா 2 பேருமே ரைடிங் கியருக்கு ரைடிங் ஜாக்கெட் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க.
அப்புறம் மறுபடியும் பார்த்தா என்ன டபுளாக தெரியுதுன்னு திரும்பி பார்த்தா இன்னொரு அண்ணா வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 3 பேரும் அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு ஃபீலாக இருக்குங்க. அண்ணா சோலோவாக வந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வரலையாமா, அதனால் அண்ணா அப்போ நம்ம கூட கன்டினியூ பண்ணுறாரு. நம்ம அவர் கூடயோ இல்லை அவர் நம்ம கூடயோ எப்படியோ போய்கிட்டு இருக்கிறோங்க. நல்லா இருக்கு. ஆனால் அந்த அண்ணா சொன்னாருங்க, அந்த அண்ணா இங்கேருந்து கோத்தகிரி போயிட்டு ரிட்டன் வந்துடுவாங்களாங்க. சும்மா போயிட்டு அங்கே சாப்பிட்டு வருவாங்களாமா. போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சு அந்த மாதிரி கிளம்பிடுவாங்களாங்க. இப்படியும் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அவ்வளோ ட்ராவல் பண்ண பிடிக்குது. போர் அடிக்குதுன்னு இல்லைங்க, அந்த பைக்கில் ஆன் ரோடு நீங்கள் போகும்போது அது நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியுங்க. ஒரு டைம் அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்கனாலே அந்த ஃபீலை வந்து அவங்க மறக்கவே முடியாது. அது அடிக்ட் ஆன மாதிரி ஆயிருங்க. ரோடு செம்மையாக இருக்குங்க. அப்படியே வளர்ந்து 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 போகுதுங்க. இந்த மேட்டுப்பாளையம் காரமடை ரோடு நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. அப்போல்லாம் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பஸ்ஸில் போகும்போது சுற்றிலும் புளிய மரமாக இருக்குங்க. வெயிலே தெரியாதுங்க. இந்த மதிய டைமில் நம்ம போனால் கூட வெயிலே தெரியாது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்கங்க. ஃபைனலி நம்ம ஹெல்மெட் மவுண்ட் வாங்கிட்டோங்க. கேமராவுக்கு ஹெல்மெட் மவுண்ட் தான் இப்போ மாட்டியிருக்கேங்க. இந்த வியூ உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஃபைனலி மேட்டுப்பாளையமும் வந்தாச்சுங்க. ஃப்ரெண்டு பின்னாடி வராங்க. ஃப்ரெண்டு வந்து வந்தாமோ அவங்கள்ட்ட தாங்க மேப் இருக்குது. நான் கரெக்டாக பிறந்தான்னு கூட தெரிலங்க. நான் மேப் போடவே இல்லை. அவங்க முன்னாடி போகட்டுங்க, மெதுவாக போவோம், வரட்டும். காணுங்க அவங்க 2 பேரும். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பாருங்கள், பிளாக் தண்டர் ஊட்டியில் இருக்கிறோம். A2B எங்கே இருக்குது, வெயிட் பண்ணுறேன்னாங்க. இந்த இருக்குங்க A2B. இதுதான் போல இருக்குங்க A2B. இருந்தானா சாப்பிட்டு போகலான்னு சொன்னார். நான் கவனிக்கலைங்க. நான் பாட்டுக்கு அப்படியே பிளாக் பண்ணிட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டே போயிட்டேங்க. கார் பார்க்கிங். அந்த அண்ணா கிளம்பிட்டாருங்க. எவ்வளோ நேரம் நம்ம கூட வந்தார். அந்த அண்ணா அவ்வளோதான், அப்படியே கோத்தகிரி போயிட்டு அப்படியே ரிட்டன் போயிடுவாராங்க. அவர் அப்படியே கிளம்பிட்டார். நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான். நல்லா இருந்தது. யாருன்னே தெரியாது அந்த அண்ணா. திடீர்னு பழகணும், சாப்பிட்டோம், ஒன்றா வந்தோம். அப்படியே 3 பேரும் போயிருந்தா கூட நல்லா இருக்குங்க. கூப்பிட்டோம் அந்த அண்ணா. திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகணும். அவர் ஒரு நாள் தாங்க, ஒரு நாள்னா மதியம் அவர் வீட்டுக்கு போயிடுவாராங்க. அப்படியே சுற்றிட்டு அப்படியே கீழே இறங்கிடும். ஹில்ஸ் ஏறிட்டு அப்படியே கீழே இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவான். லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னாருங்க. ஐ டேடி நடு ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. க்யூட்டுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வண்டி ஊட்டி போகுதுங்க. ஆல்ரெடி மூணார் போயிட்டோம். இது 2வது ஹில்ஸு நம்ம பையனுக்கு. காலையில் எந்திரிக்கிறதுக்காக ரொம்ப கடுப்பாக இருந்தது. போகணுமான்னு தோணுச்சுங்க. ஆனால் அந்த வண்டியை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு வைப்பு வரும் பாருங்க. இப்போல்லாம் சொல்லவே முடியலைங்க. நைட்டு மூட்டுக்கு நான் ஒரு 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேங்க. நேற்று ஒர்க் போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் தூங்கினா ஃபுல்லாக தலைவலி இருந்ததுங்க. காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சேங்க. இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. எனக்கு இருந்த தலைவலி எல்லாம் போயிடுச்சு. ஐயோ செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. கீழே எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, மேலே போனால் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஐயோ இ பாஸ் எது எடுக்கணுமா என்னன்னு தெரியலையே. கிளம்பியாச்சுங்க. செக் போஸ்ட்டில் இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்கங்க.
நான் 2 நாளுக்கு முன்னாடியே நினச்சேங்க இ பாஸ் இன்னும் இருக்கா, அவ்வளோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்லை அப்ளை பண்ணிடுவோமா ஆன்லைனில் அப்படின்னு கூகுள்லாம் பண்ணி பார்த்தாங்க. சரி சீசன் டைம் தான் முடிஞ்சிருச்சு, இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பெண்டுங்க. அப்படி ஆஹா அடி தூள். தயவு செஞ்சு இந்த மந்தில் எவ்வளோ நாளுக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க இ பாஸு. சப்போஸ் இந்த மந்தில் நீங்கள் யாராவது வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லது. இங்கே வெயிட் பண்ண தேவையில்லைங்க, காட்டி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கலாம். ஆஹா அடுத்து ஒரு ஹேர்பின் பெயிண்ட்டுங்க. இந்த வண்டி ஏறுமா? ஏறிடுறா ஏறிடுறா ஏறிடுறா, ஆடுறா 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 ஆடுறா, அடிச்சு ஓட்டுடா. மூணாரோட இங்கே பெண்டு நல்லாவே வளையுதுங்க, நல்லா டேன் ஆகுது. கிராஸ் பண்ணி போயிடுவோம். ஏதோ போர்டு வச்சுருக்காங்க, எச்சரிக்கை லேண்ட்ஸ்லைடா. அப்படியே ஓரமாக போய் உட்கார்றா பையா. பெண்டு 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 பெண்டு. இங்கே பாருங்க வியூவை, வியூ பாருங்க காய்ஸ், வியூ. ஏதோ ஸ்மெல்லு வருது, ஏன் நம்ம வண்டியிலையா? அப்படியே ஆர்மி பிரிட்ஜு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த லடாக் சைட்லாம் போன அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஐயோ மற்ற வண்டியிலேருந்து ஸ்மெல்லு வருதா என் வண்டியிலேருந்து வருதானே தெரில, ஒரு கருகிற ஸ்மெல்லு வருதுங்க, பயமாக இருக்குது. இந்த லாரி லோடு இழுக்காதுங்க பாவம். இதை நம்ம தாண்டி போகிறதா நமக்கு நல்லது. இந்த டர்னிங் முடியட்டுங்க, இந்த ஓவர்டேக் பண்ணிடணும். ஃபுல்லாக கிரானைட்டுங்க, அது லோடு ஏற்றிட்டு போகுது. ஒரு வேளை லாரியில் இருந்தால் ஸ்மெல் வருதோ? செமையாக இருக்கு. லாரி லாரி சிட்டுக்குருவியா? என்னங்க பேர் லாரிக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ தாங்க பார்த்தேன், ஊட்டியில் ஒரு கேடிஎம் ஷோரூம் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம கூலன் சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முடியாது, நாளைக்கு. இன்றைக்கி முடிஞ்சால் ஷோரூம் இருந்தால் மாற்றிடலாம். இந்த வண்டி இன்னும் பாவங்க மெதுவாக போய்கிட்டு இருக்குங்க இந்த லாரி. என்ன அழகுங்க. மெயினாக ஊட்டி வர்றதே இந்த அழகை ரசிக்கிறதுக்கும் இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணுறதுக்கு தாங்க. அப்படியே ஜில்லுன்னு ஏசிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. அதுக்கு மட்டும்தான், இந்த கிளைமேட்டுக்காண்டி தாங்க இங்கே நிறையா பேர் வரதே. இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸு, ஓய் பயங்கரமாக ஓடுதுங்க. ஆஹா செம்மையாக இருக்குங்க. அப்படியே வரி வரியா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. இந்த ஒரு பிளானும் இல்லைங்க, ஊட்டி போகணுன்னு நினச்சோம், 3 நாளுக்கு முன்னாடி சடனாக எடுத்ததுங்க. அப்படியும் எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துடும், பிளான் கேன்சல் ஆகிரும்னு நினச்சோம். ஒரு வழியாக சக்ஸஸ் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் எந்த ஒரு பிளானும் இல்லை, எங்கே போகணும் என்ன பண்ணணும். அவன் மூணார் போகணும் இல்லைங்க, அதே மாதிரி தாங்க, எந்த ஒரு பிளான் இல்லாமல் போய்கிட்டு இருக்கோங்க. பார்த்துக்கலாங்க, நம்ம பையன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நல்லாவே அந்த ஜில்னஸ் ஃபீல் பண்ண முடியுதுங்க.
கையெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. வெயில் அடிக்குது ஆனால் ஜில்லுன்னு இருக்கு. ஊட்டி இன்னும் 20 கிலோமீட்டருங்க. மைசூர் 177 கிலோமீட்டருங்க. மைசூர் ஒரு நாள் போகணுங்க. இங்கே பாருங்க கைஸ், வியூஸை பாருங்க. இங்கே ஒரு வியூ செம்மையாக இருக்குங்க. ஸ்டாப் பண்ணுவோம். இங்கே பாருங்க கைஸ் வியூ. டாடா அவன் மலை மேலே வந்துட்டாங்க. ஃபுல்லாக வீடு தான் தெரியுது. இப்போ நம்ம டாப்பில் இருக்கிற வீடெல்லாம் கீழே இருக்குதுங்க. என்ன அழகுங்க. சே டாடா போலாமா போனா? அங்கே ஒன்று இருக்கு பாருங்க வியூ பாயிண்ட்டு. அங்கே போவோம் வாங்க. அங்கே இருக்குங்க ஒரு வியூ பாயிண்ட், அங்கே போவோம். என்ட்ரு ஆகிட்டோங்க. பாருங்க டெலஸ்கோப்பில் பார்க்கலாம் போல இருக்குங்க. டெலஸ்கோப் நிறையா வச்சுருக்காங்க. உள்ளே போவோங்க. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்தோம். இந்த வியூஸ் மட்டும் காட்டுறாங்க. ஐயோ கீழே ஆடுதுங்க, பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே குணா பயமாக இருக்குண்ணா. ஆடுதில்ல பார்க்கல, அதனால தான் ஒரு பெரிய ஹைட்டு இல்லை, இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. டாய் ட்ரெயின் செம்ம. எங்க அதான இங்கே எப்படி போகும்? இங்கே பாருங்க கைஸ், டாய் ட்ரெயின். அங்கே கேட்ட சவுண்டு இங்கே போகுது. ஆனால் மெதுவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்பீடு போக முடியாது, ஸ்லோவாக தான் போகுது. செம்ம. கரெக்டான டைமில் வந்திருக்கிறோம். ட்ரெயினும் வருது. செம்ம வியூ. இங்கே பாருங்க கைஸ் சுற்றி. எது அந்த டவரா? டவர் தானே அது. இந்த டவர் இல்லைக்குண்ணா, அந்த அங்கேயும் டவர் இருக்கு. நான் தான் பார்த்தேன், அங்கேயும் இருக்கு. அங்கே இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் நிறையா இருக்குது. சான்ஸே இல்லை இதெல்லாம் தெரியறதுக்கு. நம்ம வரும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம வரும்போது கீழே மறைச்சிரும் அதெல்லாம். இங்கே பாருங்க டெலஸ்கோப். உள்ளே போய் பார்ப்போங்க அதில் என்ன தெரியுதுன்னு. அங்கே வருங்க, அங்கே போகுது அந்த ரோடு. ட்ராக் அங்கே இருக்கு. செம்மையாக இருக்கு. எப்படி யோசிச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குன்னு உன்னை கட்டி விட்டு, இதுக்குன்னு 20 ரூபா டிக்கெட் கொடுத்து. ஃபுல்லாமே டீ எஸ்டேட் எடுத்தாங்கண்ணா. ஃபுல்லாமே அங்கிட்டு மேலே ஏறிட்டனாலே ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். அந்த போகுதுங்க டாய் ட்ரெயின். பாருங்கள் மெதுவாக போகுதுங்க. வியூஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து டெலஸ்கோப்பில் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. மூணு இருக்கு. ஆனால் கேமராவில் காட்ட முடியாது இதெல்லாம். இதாங்க டெலஸ்கோப் 3 இருக்கு. என்ன தெரியுதுன்னு தெரில, பார்ப்போங்க. ஏதாவது சொல்லுங்க குணா. எங்கே பார்க்குறேன்னு தெரியலையா? அந்த அக்கா ஏதாவது சொல்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ட்ரைபலுங்களா? ட்ரைபல் ஹவுஸ் எங்கே இருக்குங்க? படுகாவா? 5 கிலோ அவ்வளோ தூரம் தெரியுதா அங்கேருந்து? பாருங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க என்னென்னு. என்ன தெரியுது அப்படியே சொல்லுங்கள். என்ன தெரியுது? அட்ஜஸ்ட் பண்ணலாம்ல. ஓகே. இதுங்களா? பேர்
கேடிவேல். அதான் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருக்குங்க. என்ன குணா கிளியராக இல்லை தெரியுதாண்ணா? சரிங்க, அப்படியே நானும் செக் பண்ணுறேன். காய்ஸ், அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்க நாங்கள் பாருங்கள். இதான் என்ட்ரி. ஒரு ஆளுக்கு 20 ரூபாங்க. டைம் அந்த போர்ட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 9 AM to 5 PM. 20 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்க. செம்ம க்ரௌட் ஆகிடுச்சுங்க. நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஓகேங்க, அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், ஊட்டி வந்துட்டோம். அந்த அண்ணன்ட்ட கேட்டோன்னு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தம்பி, அவ்வளோதான் வந்துட்டீங்க, ரீச் ஆகிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. எங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடம் கொஞ்ச நேரத்துலேயே ஃபில் ஆகிடுது, கூட்டமாகிடுதுங்க. இங்கே மட்டும் இல்லை, மூணார் போகும்போது அப்படித்தான். எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீல் வருதான்னு பார்த்தா என் ஃப்ரெண்டுக்கும் அந்த ஃபீல் தான் வந்துருக்குங்க. இப்போ சரியான கூட்டங்க, பார்க்குறதுக்கே அங்கே உள்ளேயே நிற்க முடியல, அவ்வளோ கூட்டம் நிற்கிது. எங்கே உள்ளே இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. நான் நடந்து போகும்போதே லைட்டாக ஆடிச்சு. இங்கே வாருங்க கைஸ், வியூஸை. ஓ மை காட், இங்கே பாருங்க கைஸ், இப்போ நல்லா தெரியும் இந்த வீடெல்லாம் பாருங்கள். எல்லாமே வாக்கரம் தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் எல்லா வீடும் ஒரே சைஸில் இருக்குங்க, ஒரே யூனிஃபார்மாக இருக்குங்க பார்க்க. இங்கே பாருங்க, இங்கிட்டு இந்த வீடு. நம்ம கோப்ரோவில் ஒரு பேட்ரி சார்ஜ் இல்லைங்க, ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்த பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஊட்டி இன்னும் 2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஓகே, நான் சொன்னது கரெக்டு தான். ஊட்டி வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு ரூம் தேடணும். டபுள் ஹெல்மெட்டா? நானும் என்னத்தான் நிப்பாட்ட வராருன்னு பார்த்தா நேரம் போயிட்டாரு. ஆமாங்க, நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா, ஊட்டின்னு இல்லை, எந்த ஹில்ஸ் நீங்கள் போனாலுமே டபுள் ஹெல்மெட் போட்டுக்குங்க. பில்லியன் ரைடர் வந்தால் பில்லியன் ரைடருக்கும் ஹெல்மெட் போட்டுருங்க, அது மஸ்ட்டுங்க. அவங்க போலீஸ் சொன்னாங்க பிடிக்கிறாங்க, பிடிக்கல, அது வேறங்க. எல்லாம் உங்கள் சேஃப்டிக்காண்டி தான் அவங்க சொல்கிறாங்க. போட்டிங்கன்னா சேஃபுங்க. இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் ஹில்ஸு போகும்போது நார்மலாக போகும்போதே டபுள் ஹெல்மெட் போடுங்க, தப்பு இல்லை. நிறைய இடத்துல போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, ஏன்னு தெரில. ஹெல்மெட் பிடிக்கிறதுக்காண்டியா இல்லை என்னன்னு தெரில. அவ்வளோதாங்க, ஊட்டி வந்தாச்சுங்க. ரூம் பார்க்கணும்.